வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மார்ச் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள். அதாவது மார்ச் மாதம் இந்த 30 தேதிகளுக்கும் உண்டான 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்குறோம். ஒவ்வொரு ராசிக்கும் செப்பரேட்டாக தனித்தனியாக நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மார்ச் மாதத்துக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். மார்ச் மாதம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, முதல்ல நம்ம தமிழ் வருடத்தின்படி மாசியும் பங்குனி, அதாவது மாசியில் 15 தேதிகளும் பங்குனி மாதத்தினுடைய ஒரு 15 தேதிகளும் உள்ளடக்கிய ஒரு மாதம்தான் நம்ம ஆங்கில மாதத்தில் மார்ச் மாதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மார்ச் மாதம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளிர்காலம் முடிந்து கோடை காலம் துவக்கமா அப்படின்ற ஒரு அமைப்பில் வரும். இது பின்பனி காலம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். ஆனால் இது கோடை காலமாக தான் நமக்கு தெரியுது. ஏன்னா இந்த பனிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் கடுமையான குளிருக்கு அப்புறம் வரக்கூடிய கடுமையான வெயில் காலமாக நமக்கு இயல்பாக தெரியுது. சரி, இந்த மாதத்தில் என்னதான் சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதத்தில் தான் ஹோலி பண்டிகையாக இருக்கட்டும், வடநாட்டில் கொண்டாடப்பட ஹோலி பண்டிகை, நம்ம தமிழகத்தில் கொண்டாடக்கூடிய மாசி மகம், அதே மாதிரி மகா சிவராத்திரி, அதே மாதிரி இந்துக்களுடைய எல்லா விதமான பண்டிகை காலங்களையும் இந்த மார்ச் மாதத்தில் நம்ம கொண்டாடுறோம். ஏன் இந்த மார்ச் மாதத்தில் கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் விவசாயம் இதெல்லாம் முடிவு பெற்று மக்கள் ஓய்வாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த ஓய்வு நேரங்களில் இறைவனை வழிபடுறதுக்காக, இறை வழிபாட்டுக்காக மட்டுமே நம்ம எடுத்துக்கொண்ட மாதம் தான் இந்த மார்ச் மாதம். முழுக்க முழுக்க இறை வழிபாடு, அதான் ஜாதி மதம் இனம் எல்லா வேறுபாடுகளும் இல்லாமல் எல்லாரும் இணைஞ்சு ஒரு கோயில் எடுத்து கும்பாபிஷேகம் பண்ணுறதா இருக்கட்டும், திருவிழாவாக இருக்கட்டும், அல்லது விரதம் இருந்து ஒரு கோயிலுக்கு போய் மாலை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே வழிபாடு பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதத்தில் தான் நடைபெறுது. அப்போ மொத்தத்தில் நம்ம பார்க்கும்போது இது இறை வழிபாட்டுக்கான ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மார்ச் மாதத்தில் தான் பிரம்மஹத்தி தோஷத்துக்கான நிவர்த்திக்கான மாதம். தோஷங்களே கடுமையான தோஷம், நிவர்த்தி செய்ய முடியாத தோஷம் அப்படிங்கிறது பிரம்மஹத்தி தோஷம் தான். அதுவே இந்த மார்ச் மாதத்தில் தான் நமக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு வருது. எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது மாசி மாதத்தில் வருது அப்படிங்கிறதுனால மாசி மாதத்தில் தான் சிவபெருமான் முருகன்கிட்ட பிரணவ மந்திரத்தினுடைய உபதேசத்தை வாங்குறாரு. முருகன்கிட்ட இருந்து உபதேசம் பெறாரு சிவபெருமான். ஸோ இந்த காலகட்டத்தில் உயர்கல்விக்கான ஒரு அமைப்பு, பெரிய படிப்புகள் படிக்கிறதுக்கான அமைப்பு. இப்போ மார்ச் மாதம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு இந்த மாதத்தில் தான் எக்ஸாம் இதெல்லாம் முடிவுக்கு வரும். எக்ஸாம்லாம் முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மார்ச் மாதத்தில் படிப்பு, கல்வி, உயர்கல்வி போன்ற விஷயங்களை நம்ம கையில் எடுக்கிறதுக்கும் கலைகளை கற்றுக்கிறதுக்கும் இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த மாதமாக இருக்கும். புதிய கலைகளை கற்றுக்கிறது, மந்திர உபதேசங்களை வாங்கிக்கிறது, அல்லது மந்திரங்களை படிக்கிறது, மந்திர கலைகளை பயன்படுத்துறது, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி போன்ற விஷயங்களை கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த மார்ச் மாதத்தில் தான் செய்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னு புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி விரத தினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தில் இந்த மாதம் ஆரம்பித்த உடனே பௌர்ணமி வரும், அடுத்து ஏகாதசி வரும். அதே மாதிரி 15ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருவோண நட்சத்திரம் வரும், ஏகாதசி திதி வரும், பூச நட்சத்திரம் அன்று தான் பௌர்ணமி வரும் மாசி மாதத்தில் மட்டும். இந்த மாதத்தில் தான் மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கடகர சதுர்த்தி வரும். இந்த சங்கடகர சதுர்த்தியில் பூஜை பண்ணக்கூடியவங்க, விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லா விதமான தோஷங்களும், எந்த ஜென்மத்தில் செஞ்ச தோஷங்களும் பாவங்களும் நீங்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அப்பேற்பட்ட இந்த மார்ச் மாதத்தில் 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை நாம் இப்போ பார்ப்போம். மிதுன ராசி என்பர்களே, மார்ச் மாதத்துக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் பேணி பாதுகாக்கணும். ஃபஸ்ட்டு இது நம்மளுடைய உடல், நம்மளுடைய மனசு, இது ரெண்டையும் நம்ம பாதுகாத்துக்கிட்டால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு உடலும் மனசும் ரொம்ப அவசியம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்ச் மாதத்தில் நீண்ட காலமாக இருந்து வந்த கவலைகள் நீங்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நீண்ட காலமாக இருந்து வந்த உடல் பிரச்சனை சரியாகும். ரெண்டாவது விஷயம், தொழில் மற்றும் வேலையில் சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கும். உடல் உபாதைகள் நீங்கக்கூடிய காலகட்டம். நிதிநிலையில் படிப்படியான முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மார்ச் மாதத்தில் உண்டு.
அதே மாதிரி உங்கள் மனசில் இந்த கவலையெல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஈகோ கிளாஷ் ஆகுமே தவிர முன்னாடி சண்டை போட்டுக்குவாங்க. அங்கிட்டு போய் என் பிரச்சனை மாதிரி உண்டா, என் மனைவி மாதிரி உண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் எது அப்படின்னா இந்த மார்ச் மாதத்துல தான் அந்த மாதிரி ஒரு அன்னோன்யம் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே அப்படி இருக்கும். அதே மாதிரி ஒரு பிளான் பண்ணி ரொம்ப தூரம் நீண்ட தூரம் இருக்கக்கூடிய ஒரு கோயில் போய், மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு கோயில் போய், ரொம்ப ஃபெமிலியரான கோயில் போயிட்டு நம்ம வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே உருவாகும். அதே மாதிரி நீங்கள் செய்வீங்க. கணக்கு வழக்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசி அப்படின்னாலுமே கணக்கு வழக்குக்கான ராசி. இது மார்ச் மாதம் இந்த ஐடி, ஜிஎஸ்டி, டிடிஎஸ் அப்படிங்கிற விஷயம்லாம் இப்போ தான் வந்து நம்ம கேள்விப்படுவோம். நம்ம காதிலே இப்போ தான் விழுகும். அதில் சிக்க போகிறீங்க அப்படின்றதுனால நான் சொல்கிறேன், நேர்மையாக கணக்கு வழக்குகளை காட்டுங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு பொருளை வாங்குறதுனா கூட சரியான சில்லறை கொடுத்து வாங்குங்க. இந்த சில்லறை கேஸு ஜிஎஸ்டியில் மாட்டணும், ஐடியில் மாட்டணும், டிடிஎஸில் மாட்டணும் அப்படின்ற பிரச்சனை வந்து எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா இந்த மார்ச் மாதத்தில் வரும். இந்த மார்ச் மாதத்தில் தான் ஒவ்வொரு ஆண்டும் வந்து கணக்கு முடிப்பாங்க. வருமான வரிலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. வருமானம் பரவாயில்ல, ஆனால் ரொம்ப பெரிய அளவில் நம்ம பேசிக்கிறது இல்லை அப்படின்னாலும் வருமானம் முன்னே இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல. தொழில் அப்படின்னு பார்க்கும்போது தொழிலில் குறிப்பாக ஜவுளி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, லக்ஸரி ஐட்டம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கவரிங் ஷாப் வச்சுருக்கவங்க, அல்லது நகைக்கடை வச்சுருக்கவங்க, ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கவங்க, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆடம்பர பொருட்கள், அலங்கார பொருட்கள் இது சேல்ஸ் பண்ணக்கூடியவங்களோ அல்ல இது சம்மந்தப்பட்ட தொழில்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப சிறப்பான, ரொம்ப அமோகமான காலகட்டம். இல்லை சார் நான் வந்து சும்மா தான் இருக்கேன், இந்த தொழில் பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை தாராளமாக எடுத்து செய்யுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும். அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. தொழில் வளர்ச்சிக்கான காலகட்டம். தொழில் நான் இப்போ வேலை தான் சார் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட இந்த தொழில் நீங்கள் இந்த தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு நிறுவனத்தில் நீங்கள் வேலைக்கு இருக்கீங்கன்னா கூட ஒரு கடனை வாங்கி கூட நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம். பெரிய அளவில் பிரம்மாண்டமாக இந்த மார்ச் மாதத்தில் தொடங்குனீங்க அப்படின்னா ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் இல்லை சார் நான் ஜாப்பில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஜாப்பில் ஒரு இன்க்ரிமெண்ட்டு, ஜாப் சம்மந்தப்பட்ட ஒரு இடமாற்றம், இதனால் ஒரு முன்னேற்றம், ஜாப் செய்யக்கூடிய இடத்துல இருந்த தொந்தரவுகள் நீங்கக்கூடிய அமைப்பு. அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஜாபில் இருப்பீங்க, அதே இடத்துல உங்களுடைய இடத்துல இன்னொருத்தர் அதே ஜாபில் இருப்பார். உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவர் கொடுத்த தொந்தரவே உங்களுக்கு நல்லதாக இப்போ மாறும். அவர் தொந்தரவு கொடுத்ததுனாலேயே அந்த இடம் வந்து உங்களுக்கு அந்த தொல்லை நீங்கி அவர் பண்ண தொந்தரவுனால உங்களுக்கு அந்த இடமே நல்லதாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் எது அப்படின்னா அந்த மார்ச் மாதம் தான். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும், கடன் வாங்குங்க. முயற்சிகள் ஒரு முறைக்கு இருமுறை செஞ்சால் வெற்றி அடையும். தொழில் ரீதியான பயணங்கள் உண்டு. 2 முறை 3 முறை அப்படி தொடர்ந்து நீங்கள் பயணம் செய்யக்கூடிய நிலைகள் வரும். ரொம்ப லாங் ட்ராவலாக இருக்கும். அந்த ட்ராவல் மூலமாக உங்களுக்கு ஆதாயம், அனுகூலம் இதெல்லாம் உண்டு. கல்லூரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிஹெச்டி படிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான காலகட்டம். அதை அடுத்து பார்த்திங்கன்னா வந்து தொழில் சார்ந்த படிப்பு படிக்கக்கூடியவங்களுக்கு அரியர் எதேனும் இருந்துச்சு அப்படின்னா அந்த அரியர் வந்து நீங்கள் கிளியர் பண்ணக்கூடிய காலகட்டம். லவ் பண்ணக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு, ஏன்னா காதல் ராசி அப்படின்னு சொல்கிறதே மிதுன ராசி தான். அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காதல் வந்து அங்கீகரிக்கப்படக்கூடிய காலகட்டம். ஆனால் காதல் சரியானதா அப்படிங்கிறத நீங்களே ஒரு முறை பரிசோதித்து பார்த்துக்குங்க. ஹெல்த் வைஸ் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 ஸ்டார் மதிப்பெண் கொடுக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. குறிப்பாக வந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது அதிகமாக வெயிலில் அலையாதீங்க. இதை தான் நான் சொல்லுவேன். வெயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், கண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு பாதிப்புகள் வரலாம். அதிகமாக வந்து செல்ஃபோன் பார்க்குறதன் மூலமாக கண்கள் பாதிக்கப்படுறது, அல்லது அதிகமாக இந்த மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம்லாம் பார்த்திங்கன்னா வெயில் உச்சத்துக்கு போகக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தை வெயிலில் அலைஞ்சிங்க அப்படின்னா அதன் மூலமாக ஒரு கொப்பளம், கட்டிகள் இந்த மாதிரிலாம் வரக்கூடிய ஒரு பிரச்சனை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. கண் சம்மந்தமானது, அதே மாதிரி வேர்வையினால் ஏற்படக்கூடிய ஒரு கட்டிகள், இது சம்மந்தமான பாதிப்புகள் உங்களுக்கு உடம்புல ஏற்படலாமே தவிர அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக இருக்காது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 ஸ்டார் மதிப்பு தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன். மற்றபடி உங்களுக்கு எந்த நெகட்டிவும் இல்லை.
100க்கு 90% மிதுன ராசிக்கு நல்ல பலன்களே இருக்குது. பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஒவ்வொரு நிகழ்வும் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். இப்போ நம்ம பார்த்துக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொது பலன் தான். 99% இந்த பலன்கள் உங்களுக்கு அப்படியே பொருந்தி வரும். இன்னொரு 1% மட்டும் ஏன் பொருந்தி வரல அப்படின்னா அது உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் முடிவு செய்யும். நீங்கள் உங்களுக்கு நெருக்கமான ஜோசியர்கள்ட்டையோ அல்லது எங்களை மாதிரி உள்ள ஜோசியர்கள்ட்டையோ இந்த மொபைல் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவில் கீழே தெரிய நம்பருக்கு ஸ்க்ரீனில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பார்க்கலாம். அதில் உங்கள் ஜாதகத்தினுடைய முழு விளக்கமும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.